வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் வழக்கு நேற்று அவகாசம் கேட்டிருந்தாங்க ஒன்றிய அரசின் தரப்புல இருந்து, ஆனால் இடி தரப்புல இருந்து. ஆனால் இப்போ இன்றைக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் ஜூலை 10க்கு சோலிசிட்டர் ஜெனரலினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் வெக்கேஷன் முடிஞ்சு ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது விசாரணைக்கு வரப்போகுது. ஏன் இந்த காலதாமதம் நடக்குது? இன்னொரு புறம் தேர்தல் முடிவுகள் அதை கருத்தில் கொண்டும் இதை நகர்த்துறாங்களா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ சில விஷயங்களுக்கு நம்ம காரணங்களை நம்ம பார்வையிலிருந்து புகுத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 1000 எண்ணங்கள் இருக்கலாம் வலி உள்ளவர்களுக்கு. ஆனா நிர்வாக ரீதியா பாருங்களேன். நம்ம இப்போ நிர்வாக ரீதியா பார்ப்போம். இந்தியாவிற்கென ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்குன்னா அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசிற்கான வழக்கறிஞர்களை ஒன்றிய அரசு நியமிக்குது. ஒரே ஒருவர் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்றிய அரசிற்கு எதிரான 50 வழக்குகள் வர்றதா வச்சுக்கோங்க. அப்ப அந்த 50 வழக்குகளிலும் சொலிசிட்டர் ஜெனரலாக இன்று இருக்கக்கூடிய ஒருவர் மட்டுமே வாதாடணும் அப்படின்னா மற்ற வழக்குகளில் உள்ள நீதிபதிகள் அடிச்சுட்டு உட்காந்துருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கணும். அவர் எப்போ வருவாருன்னு. அப்போ இதற்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை வரையறை என்பது இல்லாத, அதாவது ஒரு ஒழுங்கை கற்பிக்கக்கூடிய, ஒரு ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய இடம் நீதிமன்றம். சட்டம் ஒண்ணு, அதில் வரக்கூடிய விவாதங்கள் வந்தால் நீதிமன்றம். சட்டம் ஒரு ஒழுங்கை நம்ம தீர்மானிக்குது. துஷார் மேக்தா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு போறது இருக்குல்ல. அதுதான் நேத்து கூட நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்க, நீங்க தான் வாதாடணுமா இல்லை வாதாடக்கூடாதான்னு நீதிமன்றம் சொல்ல இயலாது. ஆனால் அரசாங்கம் வழக்கு நடக்கும் போது தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தணும். இப்போ இடிக்கான வழக்கறிஞர் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு இருந்தால், இடிக்கு எதிரான 50 வழக்குகள் இருந்தால் எப்படி நடக்கும்? இதெல்லாம் வச்சு நீங்க கவனிக்கும் பொழுதுதான் ஒரு சிலருடைய வழக்குகளில் சிறப்பு கவனத்தை அமலாக்கத்துறை செலுத்துகிறது என்கிற முடிவிற்கு வர வேண்டியிருக்கிறது. தூக்கி போட்ட மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் அல்லாமல் வேறு ஒருவர் ஏன் விவாதிக்க கூடாது? இப்படிப்பட்ட ஒரு தனிநபர் தான் என்று சட்டம் சொல்கிறதா? ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் இவர் மட்டும்தான் வாதிட வேண்டும் என்பது சட்டத்தின் கட்டாயமா? அல்லது அரசின் பிரதிநிதிகளாக வழக்காடிகளாக நியமிக்கப்பட்டுள்ள வேறு வழக்கறிஞர்கள் ஆஜரானால் என்ன தவறு? இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகின்றன. இப்போ ஒரு தனிநபருக்காக ஒருவருடைய சிறையா அல்லது விடுதலையா என்கிற தீர்மானம் பல மாதங்களாக முடிவில்லாமல் இழுத்து கொண்டு செல்லுகிறது. இது சரியா என்பது இதுல நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இது வழக்கறிஞர் சம்பந்தப்பட்டது. அன்று வாதாடினாலும் சரி அல்லது வழக்கு வாய்தானாலும் சரி, ஒரு சீனியர் வழக்கறிஞருக்கென பல லட்சம் ரூபாய் என்று நியமிக்கப்பட்ட கட்டணத்தை வழக்காடுபவர் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம். இப்போ பலர் பல லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஒருவர் 35 லட்சம் ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. நேற்று வாய்தான போது 35 லட்சம் தான், இன்னைக்கும் 35 லட்சம் தான் வாதிட்டாலும். அப்போ தனிநபருக்கான வழக்கறிஞர் கட்டணத்தின் செலவு கூடுகிறது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், விவாதிக்க வேண்டிய விஷயங்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும் என்பதுதான் ஒரு ஜனநாயக கட்டமைப்புல நம்ம முன்னேறுவதற்கான அறிகுறி. அப்படி இல்லாமல் இதுதான் விதி அப்படின்னு இருந்தோம் என்றால் இது ஒரு நிர்வாகத்தில், சீரான நிர்வாகத்தில் நாம் இயங்குவதான பொருள் அல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது சரியல்ல. ஒரு தனிநபருக்காக இப்போ நான் மேக்சிமம் எந்த ஒரு காலத்திலையும் அரசு தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தின ஆள் இல்லை, தனிநபருக்கான ஆஜரானால். இப்போ நாங்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வழக்கறிஞர் போக இயலாத பொழுது மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது.
நீதிமன்றத்தில். மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆனால் அரசிற்கென கால அவகாசம் அரசு விரும்பியபடி தரப்படுகிறது. இதுதான் நீதிமன்றம். இது இந்த பெஞ்சுக்காக நம்ம சொல்லலை. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இது நடக்கிறது. ஆனால் இங்க என்னன்னா, எந்த காரணம் கொண்டும் செந்தில் பாலாஜியுடைய கைது என்பது ஒரு அரசியல் கைது அப்படிங்கிறதுக்கு இதுதான் முகாந்திரம். இதுதான் ஒரு நல்ல, அதாவது இந்த ஓராண்டு காலமாக நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, சட்டம் தான் அதற்கு காரணமாக இருந்ததா அல்லது அரசியல் காரணங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் காரணம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இதுல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குறதுல இப்போ ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது அப்படின்றது நிர்வாக காரணங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது இதுல அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டியது இருக்கா? நீதிமன்றம் ஒத்தி வைப்பது தவிர்க்க இயலாது. அரசு தனது கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு கால அவகாசம் தொடர்ந்து கேட்டு வர்றது நீங்க கவனிச்சிருக்கீங்க. ரைட். அப்ப அரசை மீறி இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தால் அதுதான் சொல்ல வரேன். இது ஒரு அரசியல் காரணமான வழக்கு என்பதற்கு இதை விட தெளிவான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் எதிர்மனுவை போட்டுட்டாங்க. இப்போ வாய்மொழியாக மட்டும்தான் அவங்க வாதங்களை எடுத்து வைக்கணும். ஓரல் ஆர்குமெண்ட்ஸ் தான் செய்யணும். மற்றபடி எழுத்து மூலமாக சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள். இப்போதான் ரிவர்ஸாக நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில் டிஃபென்ஸ் சைட் அப்படி சொல்லி இருந்தால் அவங்க பாயிண்டை எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தினுடைய வாதத்தை கேட்டு எடுத்த முடிவுகள் பலவற்றை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த புறம் அல்லது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் மனு போட்டீங்க, வரல, எனவே உங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு சொல்லி. ஆனால் இப்போ அரசு தரப்பில் நீங்கள் இல்லாட்டி வேறு ஒரு வைங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீதிமன்றம் இல்லை என்பதை தான் நம்ம கவனிக்கிறோம். எல்லா வழக்குகளையும் இப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. எல்லா வழக்குகளையும் இப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. நீதிமன்றம் அழைக்கும் பொழுது இரு தரப்பும் இருக்க வேண்டியது சட்டத்தின்படி கட்டாயமா இல்லையா? ஈடியினுடைய கழுத்தை நெரிப்பது போல சில முக்கிய முடிவுகளும் உச்சநீதிமன்றத்தால் எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப கூட அண்மையில ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இல்ல சிறப்பு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட தான் நீங்க கைது நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு அமலாக்கத்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுது அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குங்க. இதே அமர்வு தான் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், அரசாங்கம் இந்த அமர்வு விசாரித்தால் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கொடுத்து விடும் என்றுதான் காலதாமதம் செய்கிறதோ என்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கிறது தான். ஏன்னா இந்த அமர்வு இந்த பணச்செலவை தடுப்பு சட்டத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட் படி வழக்கமா ஒரு வழக்குன்னா என்ன இருக்கும்? முதல் தகவல் அறிக்கை இருக்கும், விசாரணை இருக்கும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், நீதிமன்ற விசாரணை இருக்கும். அதுபோல இந்த வழக்கை பொறுத்த மட்டும் பிஎம்எல்ஏ என்னன்னா, நேரடியா ஒருவர் போய் புகார் கொடுப்பது அல்ல. சாதாரண சட்டத்தில் ஒரு ஊழல், ஒரு கருப்பு பணம், இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக ஒரு புகார் பதிவாகும். அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய, அதாவது ஒருவர் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னா நேர்மையற்ற முறையில் அவர் பணம் சம்பாதிச்சிருக்காருன்னு ஒரு வழக்கு. அப்ப அந்த பணத்தை அவர் என்ன செய்திருப்பார்? ஏன்னா அந்த வழக்குல அவரை சிறையில போடுறதோடு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. சாதாரண சட்டத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய தமாஷா சொல்லக்கூடிய 420 கேசஸ்ல ஒருவர் ஏமாற்றி விட்டார், என்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டாருன்னா விசாரிச்சு அவரை கைது பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவருக்கு தண்டனை கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் அவர் பணம் பறித்தது உண்மை அப்படின்னா அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை. அந்த பணம் கருப்பு பணம், அழுக்கு பணம். ஆனால் அழுக்கு பணத்தை அப்படியே மறைத்து வைக்கிறது இல்லை. அதை சரியான பணமாக, நேராக சம்பாதித்த பணமாக, நேர்மையாக சம்பாதித்த பணமாக ஒருவர் தொழிலில் மேல வர்றார். அப்போ ஒரு தொழில் அதிபராக, ஒரு தொழில்துறையில் வளர்ந்து வருகின்ற ஒரு நபர் நேர்மையற்று வந்தால் அந்த சமுதாய கட்டமைப்பை அவர் மாற்றி விடுவார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரும். அப்ப அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற விசாரணைக்கு ஒரு புகார் பதிவாங்க. அது அதே எஃப்ஐஆர் தான். ஆனால் அதன் பிறகு ஒரு விசாரணை நடக்கும். அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அந்த இறுதி அறிக்கையை ஆங்கிலத்தில் இந்த வழக்கில் கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க, சார்ஜ் ஷீட்னு சொல்றது இல்லை. ரைட்.
அப்போ ஒருவர் மீது புகார், விசாரணை, இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த நபர் கைது செய்யப்படவில்லை. அவரை நீதிமன்றம் அழைக்கிறது. அப்போ வழக்கமா பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். மிக 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 தவறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் விஷயங்கள்ல. என்னன்னா, சாதாரண வழக்குகளில் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்ல வரேன். பிரிவு 88 சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம். இதன்படி ஒரு வழக்கு விசாரித்து முடித்தவுடன் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதில் என்ன குற்றம் நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது, என்ன விதமாக நடந்தது, குற்றத்தை நிகழ்த்தியவர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு இறுதி அறிக்கை. தங்களிடம் அந்த புகார் வந்தவுடன் நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு அழைப்பாணை அனுப்பும். ஆங்கிலத்தில் சம்மன்ஸ்ன்னு சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல போலீஸும் சரி, இது நல்லா கவனிக்கணும். தமிழ்நாட்டில் இன்றைய வரைக்கும் நடந்திருக்கிறது. கண்கூடாக என்னிடமே ஆதாரங்கள் இருக்கிறது. இதை உயர் நீதிமன்றம் கூட புரிந்து கொள்ளவில்லை. ஒரு வழக்கு போட்டும் சரியான தீர்ப்பை எங்களால் எடுக்க முடியவில்லை. என்னன்னா, ஒரு வழக்கு இறுதி அறிக்கைக்கு பிறகு நீதிமன்றம் என்னை அழைக்கணும். ஆனால் நீதிமன்றம் என்னை அழைப்பதற்கு முன்பாகவே எனக்கு வாரண்ட் போடுறது அந்த நீதிமன்றம். என்னை அழைக்கவே இல்லை. அப்படி அழைப்பதற்கான ஒரு செக்ஷன் தான் 88 சிஆர்பிசி. அப்படி அழைத்தவுடன் நான் நீதிமன்றம் வர்றேன்னா, இனி தொடர்ந்து நான் நீதிமன்றம் வருவதற்கு என்னிடம் ஒரு பாண்ட் எழுதி வாங்கலாம் நீதிமன்றம். செக்ஷன் 88 படி. ஸோ இது எதனால? சம்மன்ஸால. நீதிமன்றம் வாரண்ட் அனுப்ப இயலாது. சம்மன்ஸ் தான் அனுப்பணும் என்பதுதான் விதி. ஆனால் அழைப்பாணை அனுப்புவதற்கு முன்பாகவே இன்று வரை பார்த்தீங்கன்னா, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற 99.9% கிரிமினல் சைட் பிராக்டிஸ் பண்ற லாயர்ஸ்க்கு தெரியும். சோ கால்ட் கோட் அன்கோட் அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட்ன்ற ஒன்றை போட்ட உடனே நீதிமன்றம் அந்த விசாரணையின் போது கைது செய்யப்படாத அல்லது முன்ஜாமீன் எடுக்காத நபர்களுக்கு நேரடியாக வாரண்ட் அனுப்புகிறது. இது தவறு தவறு தவறு. பிஎம்எல்ஏ சட்டத்தில் கைது மற்றும் ஜாமீன் என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அந்த சட்டத்திலேயே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களிடம் இறுதி அறிக்கை வந்த பின்பு நீதிமன்றம் சம்மன்ஸ் தான் அனுப்ப வேண்டும். சம்மன்ஸ் அனுப்பி அன்றைக்கு பாண்ட் எழுதி கொடுத்து தொடர்ந்து நீதி விசாரணைக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஜாமீனில் சென்றதாக அர்த்தம் இல்லை. அது அல்ல ஜாமீன். அவர் ஜாமீன் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீதிமன்றம் கருதுகிறது. அப்போ சரிங்க, சம்மன் அனுப்பியது நீதிமன்றம், அவர் வரல. அப்படி என்றாலும் அடுத்த முறை பெயிலபிள் வாரண்ட்டை தான் அனுப்பணும். 2வது முறை. 3வது முறை தான் நான் பெயிலபிள் வாரண்ட்டை அனுப்பணும். இது எதனால? பல முறை அழைத்தும் வராததனால் அவரை கைது செய்து கொண்டு வா, மனோகராவச நம்பர். அழைத்து வர சொல்லுகிறீர்களா, இழுத்து வர சொல்லுகிறீர்களா? சம்மனுக்கும் வாரண்ட்டுக்கும் அவ்வளவுதான் விஷயம். சம்மன் அழைத்து வாங்கன்னு சொல்றாரு. அழைத்தால் நீங்களே வந்துடலாம், அல்லது அழைத்து வர செய்யறது பெயிலபிள் வாரண்ட். ஆனால் இழுத்து வர்றது நான் பெயிலபிள் வாரண்ட். அதாவது நீதிமன்றங்கள்ல சில ரிஃபர்மேஷன் வரணும், இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படணும். அனைத்து தரப்பிற்கும், இடிக்கு மட்டும் இல்ல, அது அனைத்து துறைக்கும் அனைத்து நபர்களுக்கும் இது பொருந்த வேண்டியது அவசியமானது ஒண்ணு. அதாவது நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்றுக்கொண்டுதான் கைதியே செய்யப்படணும் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றீங்க. ஆனால் இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல ஏன் அப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அது ஏன் அந்த கருத்தை சொல்லணும்? அது ஏன் ஏற்பட்டுச்சு? இல்ல இது செந்தில் பாலாஜி வழக்குல வந்த விஷயம் இல்ல. இது டெல்லியில வேறு ஒருத்தர் மீதான வழக்கு. அந்த வழக்குல செந்தில் பாலாஜி என்ன செய்யறாங்க, ECIR என்கிற இந்த வழக்குல செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கை போன்ற ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்ட உடனேயே கைது செய்து விசாரிக்கிறாங்க. இறுதி அறிக்கை அப்ப தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு வந்த வழக்கில் எப்படின்னா, அவரை அமலாக்கத்துறை கைது செய்யவில்லை. இது ஆக்சுவலா அமலாக்கத்துறை அப்படிதான் நடந்து கொள்ளணும். இப்போ ஒரு தீர்ப்பு வந்தது, அது மாதிரிதான் இருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய தவறான செயல் என்று வேறு ஒரு வழக்கு பதிவாகுது.
அப்படிப்பட்ட வழக்குல கருப்பு பணம் இருக்கு, தவறான பணம் இருக்கு. அவர் அத சரியான பணமா மாத்தி இருப்பாரா? அப்படிங்கிற இதுக்காக நீங்க விசாரிக்கிறீங்க. அப்போ அவர கைது செய்துவிட்டு, அவரை கஸ்டடியில எடுத்துவிட்டு, அவரிடமே எல்லாத்தையும் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டா, இது ஒரு விசாரணையே கிடையாது. தவறான ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துறது தான் ஆகும். அவர் ஒரு புறம் இருக்க, நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா, இப்ப எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ரூ. 1,00,00,000 ஏமாத்தி சம்பாரிச்சுட்டேன். ஆனால் அந்த 1,00,00,000 ஒரு ஃபேக்டரி தொடங்கறனோ, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தொடங்கறனோ, இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தொடங்கறனோன்னு வச்சுக்கோங்க. 0ல இருந்து அத நேர்மையான பணமா தான் நான் காட்டுவேன். ஒரு எக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு நான் தொடங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளவு பணம் போட்டேன்? தனிநபரா? கூட்டா? அந்த பணம் எங்கேருந்து வந்தது? எல்லாமே 0ல இருந்து நேர்மையா காட்டப்படும். கணக்கு காட்டப்படும். ஏன்னா அது ஒரு நிறுவனம். நிறுவனம்னு வரும்போது சில சட்ட விதிகளை நாம ஏன்னா பேங்க்ல லோன் வாங்குவேன், பல விஷயங்கள செய்வேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவை எல்லாவற்றையும் ரெக்கார்ட் படி எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. ஈடிக்கு எந்த தடையும் கிடையாது. அப்ப ஈடி என்ன செய்யணும்? என்னிடம் விசாரிக்கணும். நீங்க எப்படி பணம் போட்டீங்க? சொல்லுங்க. நான் வந்து நேர்மையா என்கிட்ட இருக்கிற அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர் கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்கிறேன். அதை ஈடி பரிசீலனை செய்து இது நேர்மையற்ற முறை என்பதை கவனிக்கும் பொழுது இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. ஏன்னா எல்லாமே என்னுடைய டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன், அங்க என்ன இருக்கு? இந்த 2 விஷயத்துல அவர் இப்படி சொல்றாரு, ஆனா அது பொய். இதோ பாருங்க நிஜமான ஆதாரங்கள் என்று நீதிமன்றத்துல கொடுக்கறது தான் ஈடியோடைய வேலை. அப்படி இருக்கும்போது என்னை கைது செய்து என்னிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. இது மர்டர் மாதிரி கிடையாது. மர்டருக்கெல்லாம் எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. யாரையோ நான் கூட்டு போறேன், ஏதோ தலகாணி வச்சு அமுக்கணும், ஏதோ ஒரு விதத்துல கொலை செய்து விட்டால், இல்லை எரித்து போட்டு எதோ மாதிரி என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்ப என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலம் மூலமாக எப்படி நிகழ்ந்தது என்று நான் சொல்லும்போது, அதை ஒட்டி நீங்கள் சாட்சியங்களை தெரிந்து கொண்டு தயார் செய்வது என்று வேற விஷயம். ஆனா இதுல அப்படி கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற வழக்குகள் அரசியல் காரணமான கைதுகள் அப்படிங்கிறது தான் இதுல தெளிவாகுது. இந்த வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த வழக்கு. ஏன்னா இதுல என்ன டெல்லியில என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 88 சமன் படி நீங்க ஆஜராயிட்டா நீதிமன்றம் பாண்ட் எடுத்துட்டா உங்களை அனுப்ப முடியாது. ஏன்னா பிஎம்எல்ஏல 2 கண்டிஷன் இருக்கு. செக்ஷன் 45ல பெயில் கொடுக்கறதுக்கு. அந்த 2 கண்டிஷனும் கோர்ட் ஃபுல்ஃபில் ஆனாதான் உங்களுக்கு பெயில் கொடுக்கலான்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தேவையே இல்லை. இதுதான் ஒட்டுமொத்த நீதி விசாரணைக்குமே நல்லா கவனிங்க. கட்டாயமாக கூப்பிட்டு ஜெயில வச்சுக்கிற வேலை நீதிபதிக்கு இல்லை. அதாவது நீதிமன்ற காவல்னா கொஞ்சம் கற்பனை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீதிமன்றத்திலேயும் சொல்லியிருக்கேன். நீதிமன்ற காவல் என்றால் விசாரிக்கக்கூடிய நீதிபதி சஸ்பெக்ட சந்தேக நபரை தன்னிடம் எடுத்துக் கொள்ளுகிறார். இப்ப எவ்வளவு விசாரணை கைதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க? அவங்க எல்லாருமே விசாரிக்கிற நீதிபதியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதா வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேனே, அத்துமீறி மாடுகள் நகரத்துக்கு வர்றது இல்லை உங்க பயிர்ல மேய்ஞ்சிட்டா அவைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. ஒரு பவுண்ட் பண்ணி வைக்கிறாங்க. பவுண்டுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எவ்வளவு மாடு நீங்க வச்சுப்பீங்க? ஒரு நபர் ஒரு 10 மாடு, ஆனா 100 மாடு. அது மாதிரி இன்னைக்கு விசாரணை கைதிகள் அத்தனை பேரை நீதிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர்னு ஒரு நபர் செய்த அனைத்தும் அட்டூழியம், அராஜகம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை போலீஸ் மீதே அல்லது தமிழ்நாடு அரசு மீதே குற்றம் சாட்டுகிறார்கள் நீதிமன்றத்தில். தவறு, இது ஜெயிலில் எனக்கு அநியாயம் நடந்ததுன்னு. ஆனால் விசாரணை நீதிமன்றம் என்பது யாருடைய பொறுப்பு? நீதிமன்றத்தின் பொறுப்பு. நல்லா கவனிங்க. 2 விதமான சிறை இருக்கு. ஒன்று நீதிமன்ற காவல். அப்படின்னா விசாரணை நடக்கிற பொழுது தண்டிக்காத நபரை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்கன்னா அது நீதிபதி தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு அர்த்தம். நீதிமன்றம் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று தண்டனை கைதி. தண்டனை கைதிகள் அரசின் கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்காங்க. அவங்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் தொடர்பே கிடையாது. அப்போ இங்க விசாரணை கைதிக்கு ஒரு தவறு நடந்தால், இது இன்றைக்கு நேற்று நடக்கல, தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. மணல்மேடு சங்கர், முட்டை ரவின்னு டெல்டா பகுதியில் 2 பேரை மிகப்பெரிய ரவுடின்னு சொல்லி நீதிமன்ற காவலில் இருந்தவர்களை வழக்கு விசாரணைக்கு கொண்டு செல்லும் பொழுது சோகால்டு என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணாங்க. உடனே பொதுமக்கள் நம்மளை மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறவங்க கேட்பாங்க, அவங்க என்ன மகாத்மா காந்தியான்ட்டு. இது மகாத்மா காந்தியா கோட்சேவா என்பது பிரச்சனை இல்லை. கோட்சேவுக்கும் நீதிமன்ற விசாரணை நம்ம நேர்மையா நடத்தினோம் அப்படிங்கிறது தான். மணல்மேடு சங்கருக்கும் முட்டை ரவிக்கும் என்ன நடந்தது என்பது தொடர்ந்து
நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீதிமன்றம். நீங்கெல்லாம் கவர்மெண்ட்டை, திமுகவை, அதிமுகவை பார்க்குறீங்க, நான் நீதிமன்றத்தை பார்க்குறேன். இந்த அநியாயங்கள் யாருக்கு விசாரணை கைதிகள் நடைபெற்றால் அதற்கு நீதிமன்றம் தான் பொறுப்பு. நீதிமன்றம் தான் பொறுப்பு. செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தாலும் நீதிமன்றம் தான் பொறுப்பு. நீதிமன்றம் தான் பொறுப்பு. அவர் இன்னமும் விசாரணை கைதியா தான் இருக்கார். அதுதான் இங்க நடக்க. அப்போ எல்லாரையும் வாரி வாரி 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் வச்சுக்கிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டால் எனக்கு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு அரசாங்க வக்கீல்கள் வராமல் போனால் அதை பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருப்பதற்கு நீதிபதிகள் யார்? அப்ப அந்த சுதந்திரத்தனமான நீதிமன்றத்தின் அதிகாரம் எங்கே? அதுதான் கேள்வி. இவைகளை விவாதிக்கிற காலகட்டங்களில் தவறு செய்தவர்களை நியாயவாதிகள் என்று நாம் சொல்லுவதாக பொருள் அல்ல. சிஸ்டத்தை நேர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம், நிர்வாகத்தை சீரமைங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம யாரும் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது, சந்திரசூட் அவர்கள் இந்த கீழமை நீதிமன்றங்களுக்கு நீங்க உடனே பெயில் கொடுத்தாகணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு அந்த நீங்க கேட்கிற கேள்வி அது பொருந்தும் தானே? இல்ல, அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் முக்கியமாக குற்றவியல் விசாரணைகளில் நடைபெற்று கொண்டு வழக்கறிஞர்களை கேட்டா தெரியும். ஒரு ஜாமீன் கொடுப்பதற்கு கூட, அதாவது மெஜிஸ்ட்ரேட்டுடைய அங்கீகாரங்களை உயர்நீதிமன்றம் பறித்து கொள்ளுகிறது. மாவட்ட நீதிமன்றம் இது நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா விசாரணை நீதிமன்றங்களுக்கு அவர் அறிவுரை. ஆனா விசாரணை நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு இடையில ஒரு பவர் சென்டர் இருக்கு, அது உயர் நீதிமன்றம். இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் அவங்க தான் இறுதியானவர்கள். டைரக்டா போறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எதுவும் கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு தவறும் விசாரணை நீதிமன்றங்களில் இருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பு உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மகாராஜா விட சூப்பர் மகாராஜா போன்று நடந்து கொள்வதால் வருகின்ற வினை. இதுதான் பிரச்சனையே. எல்லாமே நான் 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 என்கிற அளவிற்கு. உதாரணமா உங்களுக்கு செந்தில் பாலாஜி வழக்கிலே பார்த்தீங்கல்ல, செந்தில் பாலாஜி எப்படி மந்திரியாக நீடிக்கிறார் என்று சென்னை உயர் நீதிமன்றம் கேட்டதா இல்லையா? ஆனால் இவராவது மந்திரியாக இருந்தால், அரவிந்த் கெஜ்ரிவால் முதன் மந்திரி, அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு போட்டால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அது உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் உச்ச நீதிமன்றமும் கண்டித்து தள்ளுபடி செய்து கொண்டு. இந்த கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்கலையே, எப்படி பதவியில் இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான பிறகு 48 மணி நேரத்துக்கு பிறகுன்ட்டு. இதைத்தான் சொல்ல வருகிறேன். அப்போ நீதிமன்றம் சட்டப்படி இல்லாமல் அதிகாரத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறது என்றால் வழக்கறிஞர்களிடம் தவறு இருக்கிறது. சட்டப்படி வழக்கறிஞர்கள் நடந்து கொள்வதில்லை. இந்த ப்ரோவர்பியல் சொல்ற மாதிரி படித்த வழக்கறிஞருக்கு சட்டம் தெரியும், சிறந்த வழக்கறிஞருக்கு நீதிபதியை தெரியும் என்கிற ஃபார்முலாவை கடைபிடிக்கிறார்கள் என்று சிரிப்பா சொல்றாங்க இல்லையா? அது போன்று வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் சார்ந்து வழக்கை நடத்துவதன் காரணமாக உரிமைகள் பறிக்கப்படுகிறது நான் சொல்ல வரேன். அடிப்படையா தவறு எங்க கொண்டு போவோம்னா என்ன மாதிரி வழக்கறிஞர்கள் மீது தான் நான் வைப்பேன். நீங்கள் சட்டத்தின்படி உங்கள் கட்சிக்காரர்களுக்கு அறிவுறுத்தணும். கட்சிக்காரர்கள் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொள்ள கூடாது. ஒருத்தர் பல்வலியோட வர்றாருன்னா பல்வலி போறதுக்கு அவர் சொல்ற வைத்தியத்தையா பல் டாக்டர் கொடுப்பார்? பல் டாக்டர் படிச்சுட்டு இருக்காருல, இப்படி பண்ணால்தான் இன்னைக்கு வலி இருக்கலாம், நாளைக்கு வலி இருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக இப்படி நீங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இதுதான் வைத்தியம் தானே கொடுப்பாரு. வழக்கறிஞர்களும் அதையே செய்ய வேண்டும். ஆனால் எங்க தொழில் என்ன நடக்குது ரிவர்ஸ்ன்னு கேட்டேன்னா, ஹீ இஸ் எ பே மாஸ்டர், அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, கோட் அன்கோட். ஸோ அவர் கொடுக்குற பணத்துக்காக எவன் எக்கேடாவது கெட்டு போட்டோம், அந்த பணம் எனக்கு வரணுன்ற காரணத்திற்காக நபர் சொல்லுகிற தவறான வழியையும் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு வழக்கறிஞர்கள் மாறிவிட்ட காரணத்தினால் இன் ரிவர்ஸ் என்ன நடக்குதுன்னா உரிமைகள் பறிக்கப்படுகிறது. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா அடிப்படை உரிமை இருக்கு. கான்ஸ்டியூஷனுடைய கோரே கிரிமினல் ஜஸ்டிஸ்ல தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசுறீங்கன்னா அது எங்க வருது உங்களுக்கு? கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல வருது. பேசுகிற உரிமை, கூட்டம் கூட்டுற உரிமை, எழுதுகிற உரிமை, கருத்து உரிமைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் எங்க வருது உங்களுக்கு? கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல தானே வருது. ஸோ நீங்க அங்க போயிட்டு ஜாமீன் கிடைக்க என்ன வேணாலும் செய்யலாம். ஐயா கோச்சிக்க கூடாது, நீ சொல்றதெல்லாம் பேசுனா அடுத்த கேஸுக்கு எனக்கு அவர் ஜாமீன் தரமாட்டாரு. இப்படிப்பட்ட குணங்கள் பெருகிவிட்ட காரணத்தினால்
இந்த நிலைமைகள் வருது. இப்ப நம்ம தியரிட்டிக்கலா பாருங்க, இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின்படி, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி செக்ஷன் 88 கடைபிடிக்கப்பட வேண்டும். பிஎம்எல்ஏ வழக்கில் ஒருவர் கைது செய்யப்படாமல் அவர் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் அவருக்கு அழைப்பாணை தான் அனுப்பப்பட வேண்டும். அவரிடம் அவர் நீதிமன்றத்திற்கு சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் ஆஜராகும் பொழுது அவர் நான் தொடர்ந்து ஆஜராவேன் என்பதற்கு ஒரு பாண்ட் எழுதி தர வேண்டும். அது எவ்வளவு பணத்திற்காக, என்ன மாதிரி என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதாக பொருள் அல்ல. அவர் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டிய நபர் என்றால் அந்த நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்க வேண்டும். இது சாதாரண சட்டத்தின்படியான தீர்ப்பை பிஎம்எல்ஏ கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். இவங்க நான் எங்க வர்றேன்னா பிஎம்எல்ஏவை விட சாதாரண வழக்குகளில் வருகிறேன். என்னிடம் அனுபவ ரீதியாக ஒரு வழக்கு இருக்கு. சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ரிவர்ஸ் தீர்ப்பு எவ்வளவு சொல்லியும் அந்த வழக்கில் நம்மால உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு புரிய வைக்க முடியவில்லை. தோல்வியா கருதுறேன். இந்த பேட்டி மூலமா சொல்றேன். என்னன்னா, ஒரு வழக்கில் இருவரை நான் கைது செய்யவில்லை என்று போலீஸ் ஒரு ஃபைனல் சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க. கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது இயற்கை. உங்களுக்கு இது எந்த தீர்ப்புல இன்னும் நிறைய தெரியும்னா 2G வழக்குல கனிமொழி, ஆராசா போன்றவர்களுக்கு நடந்தது தெரியும். அவர்களுக்கு செக்ஷன் 88 படி சம்மன்ஸ் வந்தது. அந்த சம்மன்ஸ்க்கு பிறகு அவர்களை நீதிமன்ற காவலில் வைப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானித்தது. அது போன்றதுதான் எல்லா வழக்குகளிலும். ஆனால் இது சிறப்பானவர்களுக்கு கிடைக்கிறது, உயர் பதவிகளுக்கு உள்ளவர் கிடைக்கிறது. சாதாரண ஜனங்க போயிட்டு வாரண்ட் ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. இட்ஸ் a shameful affair. எனக்கெல்லாம் வேதனையா இருக்கு. ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் சே. எனக்கு இது சொல்வதில் எந்தவித பயமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு எனக்கு மகிழ்ச்சி தருது. செக்ஷன் 88 பவர் என்ன, நீதிமன்றம் எப்படி அணுக வேண்டும் என்பதை செக்ஷன் 88 என்ற சிஆர்பிசியை பிஎம்எல்ஏவுக்கு அப்ளை பண்றாங்க. அப்போ ஐபிசி வழக்குகளில் அதுதானே நடைமுறையாக இருக்க வேண்டும். அது இல்லை என்பது அதை செயல்படுத்த வழக்கறிஞர்களும் தவறுவது. வழக்கறிஞர்கள் அதை செயல்படுத்த தவறுவது, இவைகள் எல்லாம் விவாதிக்கப்பட வேண்டும். இது கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம். இது ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றோட விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டதை நாம் விவாதிக்கவில்லை. நாம் விவாதிப்பது சட்டம், மக்களுடைய உரிமை. இந்த சட்டத்தை நான் இயற்றினேன். அதுக்கு தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. பிஎம்எல் ஆக்ட் எங்க பார்லிமெண்ட்ல தானே வந்தது. அந்த சட்டத்தை இயற்றும் அவைக்கு தானே நீங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இப்ப எலெக்ட் பண்றீங்க. இப்போ இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வுக்கு உங்களுக்கு இல்லை என்றால், யாரோ ஒருவர் எங்கோ அமர்ந்து கொண்டு உங்கள் விடுதலையை தீர்மானிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னமும் ஜனநாயக நாட்டின் குடிமகனாக மாறவில்லை என்பதுதான் பொருள். நன்றி சார். நிறைய விஷயங்களை தெளிவா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.